வணக்கம். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்? நிறைய பேர்த்தோட கேள்வி. நான் இன்னைக்கு செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில லெவல்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டப்புன்னு இன்னைக்கு காலையில் ஒரு குண்டு, ரைட்? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் அதான் ஓடிட்டு இருக்கு. ஹிண்டன்பர்க் போன வருஷம் ஒரு குண்டை போட்டாப்ல. அண்ட் ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனினா அந்த குரூப் ஆஃப் கம்பெனி $86 பில்லியன் ஒழிச்சான், ரைட்? அவனுக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? கடலில் உருண்டை கூட கிடைக்கல, 44 மில்லியன் கிடைச்சிச்சு. அந்த ரிப்போர்ட்டை இது பண்ணிட்டு இப்படியே வச்சுங்களேன். 1.5 பில்லியன் 2 பில்லியன் சாப்பிட்டான்னு வச்சுங்களேன். பட் அவன் 2 பில்லியன் சாப்பிட்றதுக்கோசரம் 86 பில்லியன் ஒழிச்சிருக்கிறான். இதில் இது இவங்க நியாயம் அவங்க நியாயம்ன்றது நம்ம பேசவே இல்லை. வெஸ்டர்ன் வேர்ல்டில் இன்னொருத்தனை அழிச்சு எப்படி வேணாலும் நான் சம்பாதிக்கலாம்ன்ற லெவலில் ஒரு எத்திக்ஸே இல்லாத போயிட்டுருக்கு. தட்ஸ் ஓகே, வி வில் நாட் கெட் இன்வால்வ். ஏன்னா அது நம்ம பேச ஆரம்பிச்சா இவங்க யோகியமா அவங்க யோகியமான்றது வரும். நம்ம அந்த பேச்சுக்கே போக வேணாம். பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு சேயிங் தட் இந்தியாவை பற்றி ஒரு அதிரடி செய்தி நாளைக்கு மிக விரைவில், நாளைக்குன்னு சொல்ல மிக விரைவில் வெளியிட போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஹிண்டன்பர்க் ஏற்கனவே ஒரு பெருசாக நோஸ் கட். இன்ஃபேக்ட் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க. அண்ட் இதுக்கப்புறமா கூட ரெண்டாவதுலேயும் சில அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த அலிகேஷன் வந்தப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் தட் கவர்மெண்ட் அலிகேஷன் அது தனியாக இருக்கட்டும், ஒரு சின்னோண்டு விஷயத்தை வச்சு ஒரு கம்பெனியோட நெட்வொர்த்தை இவ்வளோ தூரம் ஒழிக்க முடியும் சொன்னால் கவர்மெண்ட் அதை ஃபைனான்சியல் டெரரிசம், ரைட்? ஒரு நாட்டோட பொருளாதாரத்தில் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி 2 கம்பெனியை வச்சு அஃபெக்ட் பண்ண முடியுன்றதுக்கோசரம் பண்ணுவாங்க லெவலில் பார்ப்பாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் பூரா அந்த சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. தோ சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லிச்சு, செபி ஒன்று சொல்லிச்சு, அது தனியாக போட்டோம். பட் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் இன்னைக்கு அதானி குரூப்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் பழைய லெவலுக்கு வரல, பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ரிவைவ் ஆகி வெளில வந்திருக்கிறாங்க. ஒன்று, they have become more stronger. மறுபடியும் நான் சொல்கிறேன், they have become more stronger. அண்ட் இருக்கிற பிரச்சனைகள்லாம், ரைட், அவங்க ஒரு சைட் செட்ரைட் பண்ணிட்டாங்க. மோர் இம்பார்ட்டண்ட், அவங்க மேலே வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ யார் பலியாடு? ஏன் உள் மனசு சொல்லுது சம்திங் டு டூ வித் ஏர்டெல்ன்றது. இதான் எனக்கு உள் மனசு சொல்லுது. இன்னொன்று சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் குட் பி ரிலையன்ஸ். அண்ட் ரிலையன்ஸை தாக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை பற்றி சில ரிப்போர்ட் வந்திருக்கிறதாக ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ நம்ம பாரதி ஏர்டெல்லையும் பார்க்கலாம், ரிலையன்ஸையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட், ரைட், உலகத்தில் யாரோட பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் இந்தியா. டெஃபினட்டாக உலகத்தில் மற்ற நாடுகள் இது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காது. எஸ்பெஷலி பாகிஸ்தான் ஆகட்டும் இல்லை சைனா ஆகட்டும். நீங்கள் ஆஃப் லேட் கொஞ்சம் ஒரு 6 மாதம் அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், ஹவு மச் சைனா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபைனான்ஷியலி, ரைட். ரெண்டாவது, பாகிஸ்தானில் ஆர்மி டேக் ஓவர் பண்ணியிருக்கு. தோ புது கவர்மெண்ட் வந்திருக்க வழிய பாகிஸ்தான் ஆர்மி தான் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட், மால்தீவ்ஸில் ப்ரோ இந்தியா கவர்மெண்ட் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு. அண்ட் ஆன்டி இந்தியா ஸ்லோகன்ஸ் ஹெவியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்தை ஆல்மோஸ்ட் செட்டில் பண்ணி அவங்க அன்கண்டிஷனலாக இந்தியாட்ட சரணடைச்சிருக்காங்க. வேற வழியே இல்லை, பிகாஸ் அவங்களோட பொருளாதாரத்தில் கை வச்சிருந்தாங்க. அடுத்தது நேபாள் சைடில். இப்போ ரீசெண்டாக போன வாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்களாதேஷில் இன்ஃபேக்ட் இது ஏர் ரிப்போர்ட்டோ இல்லை மற்ற கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டோ கிடையாது. ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் 2023 சொல்லியிருந்தாரு, ஷேக் ஹசீனா மீண்டும் பங்களாதேஷோட பிரதமராக எலெக்ட் ஆனான்னு சொன்னால் உள்நாட்டில் அரபில் ஒரு அப்ரைசிங் நடந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு அப்ரைசிங் இருக்கும்ன்றது ஒரு ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹிண்ட்டில் ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் அமெரிக்காவாக இருக்கும். ஏன் அமெரிக்கான்னு சொன்னால், அமெரிக்கா அங்கே உள்நாட்டில் அரசியலில் பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த கவர்மெண்ட்
கோஆர்டினேட் பண்ணல அவர் கோஆப்ரேட் பண்ணல. ரீசெண்டா G20 மாநாட்டில் கூடயும் அமெரிக்கா பிரசிடென்ட்டையும் ஹசீனாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப அந்த அளவுக்கு வந்து கோஆர்டினல் ரிலேஷன்ஸ் கிடையாது. அப்பயே வந்து நிறைய கசமுசா ஓடிட்டு இருந்துச்சு. CIA இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்ன்றது வந்துச்சு. இன்னைக்கு பங்களாதேஷோட நிலைமை என்னன்றது யோசனை பண்ணி பாருங்க. முடிஞ்சு போச்சு, டெமோக்ரஸி அங்கே முடிஞ்சிருச்சு, அவங்கள தூக்கி வெளில போட்டாச்சு. அங்கே அப்ரைசிங் நடந்துருக்கு, பெரிய லெவலில் கலவரம் நடந்துட்டு இருக்கு. இங்கே வந்து வெளியில வந்து பார்க்கறது ஒன்று, உள்ள பயங்கரமான கலவரம் போயிட்டு இருக்கு. இது விடுங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது ஒன்று. ரைட், இதனால எத்தனை ஸ்டாக்ஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பாதிக்க வரப்போகுதுன்றது பார்க்கணும். அப்போ வெளிநாட்டுல சில விஷயங்கள் பிளான் பண்ணி ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து கமுக்க முடியும். யுக்ரைன்லயே அதான் நடந்துச்சு. யார் பண்ணாங்க? ஜார்ஜ் சோரஸ் பண்ணதாக ஊருக்கே தெரியும். இந்தியாலையும் அந்த அட்டெம்ப்ட் நடந்துச்சு. ரைட், 2019 நடந்துச்சு, 2024 எலெக்ஷன்ல நடந்துச்சு. எங்கேயோ ஏதோ ஒன்றுல நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஹிண்டல்பர்க் ரிப்போர்ட்ஸ், ரைட், ஏன் ஜார்ஜ் சோரஸ் ஃபண்டடா இருக்கக்கூடாது கேள்வி வருதா? ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரம் ஃபார் 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 பெட்டரா இருக்கும். அப்ப ஏற்கனவே 2022-23 தலைவர் வந்து நோஸ் கட் வாங்கினாரு ஜார்ஜ் சோரஸ். ஒன்று. அப்ப அவரோட இது வரைக்கும் அவர் ஏதாச்சும் ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆனதாக சரித்திரம் கிடையாது. அவரோட பேர் கூட வெளியில வந்தது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவோட புண்ணியத்துல அவரோட தலை அது கீழே இருக்கிற சோ கால்டு ஹியூமன் ரைட்ஸு, கிளைமேட்டிக் கண்டிஷனு, ப்ரெஸ் ஃப்ரீடமு, கண்ட லொட்டுலஸ்க்கான என்ஜிஓஸ் ஆப்ரேட்டிங் பண்ணுது. அந்த என்ஜிஓஸ்க்கு வந்து எந்தெந்த பத்திரிகைக்கு வந்து ஃபண்டிங் பண்ண பக்கா சைக்கிள் செயின் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணுங்க, நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த சைட் வந்து இந்தியன் பேஸ்டா இருக்கணும், ஒரு நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன்டர்நேஷனல் பிராண்டா இருக்கட்டும். அந்த வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ஸோ ஒருத்தர் இது மாதிரி ஒரு ஒரு நெட்வொர்க் வாங்கி இவ்வளவு வருஷம் ஆகிற காலத்துல மனுஷன் வந்து செருப்படி வாங்கியிருக்கிறாப்புல இந்தியன் கவர்மெண்ட் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஒன்று. ஸோ அடிப்பட்ட புலி இது ஒரு சைடு வச்சுங்க. இப்போ இங்க பங்களாதேஷ்ல நடந்த அப்ரைசிங் ஞாபகம் வச்சுங்க. பங்களாதேஷோட பொருளாதாரம் காலி, இந்தியாவோட பொருளாதாரம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அண்ட் வி ஆர் ஆன் அப்டிக். இந்த சைடு வந்து சைனா தே டோன்ட் வாண்ட் ஸ்ட்ராங் இந்தியா. ஏன் ஸ்ட்ராங் இந்தியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஸ்ட்ராங் இந்தியா வந்துச்சுன்னு சொன்னால் அவனோட ப்ரொடக்ஷன்ஸ் அடி வாங்கும். கவர்மெண்டோட கரண்ட் ஃபோக்கஸ் வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி இங்க கமுக்கணுன்றது ஒரு ஆசை. இந்த சைடு பாகிஸ்தான் ஏற்கனவே அடி வாங்கி கிடக்குது. அப்ப பாகிஸ்தான் சைனா சேர்ந்து பங்களாதேஷ் அடிச்சிருக்கிறாங்க. யூஎஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது கதை கிடையாது, இது ஆன்லைன்ல பக்காவா ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ். இதுக்கான ஃபுல் சாட்சியோட நான் வந்து ரிப்போர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இங்க எடுத்துக்கலாம். புதுசா இது வந்து வருது, ஹிண்டன்பர்க் நியூஸ். அடுத்த ஒரு கம்பெனி வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன் உள் மனசு வந்து பாரதி ஏர்டெல்லா இருக்குமோன்றது. இன்னொன்று சைடு ரிலையன்ஸ்ன்றது பொதுவாக பேசப்படுது. இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரத்துல 10% ரிலையன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்ப ரிலையன்ஸ் உழுந்துச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் பெரிய லெவல்ல அட்டாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்பதான் தலைவர் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய ஆளையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணாரு. எங்கேயோ ஒரு இடத்துல கண் திருஷ்டி இருக்கலாம், கல்யாணம்ல ஊரே அவரை பார்த்துட்டு, ரைட், எந்த யூடியூப் எடுத்தாலும், எந்த ஷார்ட்ஸ், எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் அந்த கல்யாணத்தை பத்தி தான் லாஸ்ட் ஒரு 6 months ஓடிட்டு இருந்துச்சு. டெஃபினட்டா ஊரு கண்ணே உலக கண்ணே அங்கதானே இருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தட்டணும். வாங்க சார்ட்டை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட். நிஃப்டியோட டே சார்ட்ல வந்து ஒரு கிளியர் கட்டா லாஸ்ட் வந்து ஒரு 4 days வச்சுங்களேன். அந்த 4 days வந்து மேலே போறதுக்கு தடுமாறிட்டு இருக்கு. இந்த கேப் இருக்குன்றது பொதுவா எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணும், அதே மாதிரி இந்த கேப்பும் இருக்கு, அதையும் ஃபில் பண்ணணும். அதை விடுங்க, இந்த லெவலை வந்து உடைக்கிட்டோம் ஆனா டிசைசிவ் பேசிஸ். இதனால தான் நான் வந்து 24,450 மேல க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து 75 minutes சார்ட்டா வைக்கலாம். 75 minutes சார்ட்டா வச்சுக்கிட்டனால் இந்த ஃபால், ரைட்,
இது வந்து வேவ் 1, இது வந்து வேவ் 2, இது வந்து வேவ் 3, வேவ் 4 ஆல்மோஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வேவ் 5 வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நான் சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டடி பர்பஸ்க்கோசரம் சார்ட்ஸ் காட்டிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு தந்தாப்புல ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு யாரோட அட்வைஸ் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ரைட், இப்போதைக்கு பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு. அண்ட் டே சார்ட்ல வந்து உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடையாது. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு குட்டி பார் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இதனால உங்களுக்கு வந்து வால்யூமே இல்லாத வந்து வந்திருக்கு. இது ஒரு சைடு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரிலையன்ஸோட வீக்லி சார்ட். போன வாரம் வந்து ஒரு பக்கா ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறமா ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் இருக்கு. எல்லாருமே எதிர்பார்க்கலாம் இது வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது. நீங்க வீக்லி சார்ட்டை பார்க்கறதுக்கு பதிலாக டே சார்ட்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். டே சார்ட்ல நீங்க எடுக்கும் போதும் கிளாரிட்டிஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து 1, 2, 3, 4 and 5 கீழே வரணும். இதான் வந்து மோஸ்ட் லைக்லி ப்ராபபிலிட்டிஸ். 1, இது 2, இது 3, இது வந்து 4 இங்கே இல்லை, 4 இங்கே, அண்ட் ப்ராபப்ளி 5 வந்து கீழே வரணும். இது வந்து மோஸ்ட் லைக்லி அரௌண்ட் 600, 650, 670 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 660 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஸோ இப்போ வந்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். நான் வந்து 660 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றேன். சரியா, இப்போ டே சார்ட்ல 3 days தான் வந்து 3-4 days தான் வந்து டவுன் சைட்ல கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட் லைக்லி 3000 வரைக்கும் போகுன்றது நான் சொல்ல, போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் முடிஞ்சோடனே வேவ் 4க்கு மேலே போகணும்ல, ஸோ அந்த மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இட் கேன் கோ ரைட் அப் டு 3100, 3080 அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இது ஏன்டா மேலே போகுதுன்னு சொன்னால் சிம்பிளா ஃபிபனாச்சி எடுத்து போட்டு பாருங்க. சரியா, இதான் லெவல்ஸ். 3018 சொன்னது வந்து 61% ரிட்ரேஸ்மெண்ட். என்ன நேயர்களே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உலக ஜியோ பாலிட்டிக்ஸ், பணம் உள்ள நாடுகள் ரைட், எப்படி ஒரு நாடை வந்து அழிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு சின்ன ஆளு பெரிய ஆளு அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ்ல இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாம் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாடே வந்து இது மாதிரி பண்ணுது. இன்னொன்று நாடை ஒழிக்கிறதுக்கோ இல்லை ஒரு நாடை ஒழிக்கிறதுக்கான என்னென்ன வேலை பண்ணுன்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சார்ட் வைஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நிஃப்டி அண்ட் ரிலையன்ஸ் சார்ட்டை நம்ம பார்த்தோம். என்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம பார்த்துருக்குறோம். ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பாருங்க, ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு பாருங்க. அண்ட் கிளாரிட்டி இல்லை சொன்னால் நீங்க வந்து கேஷ்ல உட்காரத வந்து புத்திசாலித்தனம். இல்லைன்னு சொன்னால் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. பர்ஜர் பெயிண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துங்க, சூப்பர் பை ஜோன்ல இருக்கு. எம்ஆர்எஃப் டயர்ஸ் வந்து சூப்பர் பை ஜோன்ல இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ப்ராபப்ளி நான் சொன்ன ஸ்டாக் நேம்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்க. நிறைய நிஃப்டி அந்த 200 ஸ்டாக்ஸ் இருக்கு தெரியுமா, F&O ஸ்டாக்ஸ்ல, அதுலேயே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அப்சைட் ட்ரெண்ட்ல வந்து ரெடியா இருக்கு அப் மூவ்க்கான. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.